Revelations of His Holiness Mahaguru Sri Sri Mahavatar Babaji to the true aspirants through Her Holiness Sri Sri Purani Mataji during meditation. மகாகுரு ஸ்ரீ ஸ்ரீ மகாவதார பாபாஜி அவர்களால் உண்மையான சாதகர்களுக்கு ஸ்ரீ பூரணி மாதாஜி மூலமாக தியான காலத்தில் அளிக்கப்பட்ட விளக்கங்கள். இதுதான் மாற்றம். ஒரு ஜபம் பண்ணினோம்னா கூட அது வெறுமனே வார்த்தைகள் இல்ல, வார்த்தைகள் கிடையாது, எழுத்துக்கள் கிடையாது, இது கிடையாது, மொழி கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ஒரு வைப்ரேஷன்னா உள்ளுக்குள்ள அந்த பிராண சக்தியோட அசைவு, நமக்குள்ள இருக்கிற அசைவு அதுக்குள்ள கொடுக்குறோம். அந்த ஜபத்துக்கு கொடுத்து அதை அப்படியே கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதை வெளியிட்டு அது இத்தனை செயல் நமக்கு உள்ளுக்குள்ள நடக்கிறது. ஆனா நமக்கு பார்வையில படும் பொழுது வெறுமனே அது வார்த்தைகள் இல்ல, வெறுமனே சொல்லி போடுற மாதிரி நம்ம நினைச்சிட்டோம். அப்படி இல்ல, அந்த உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரோட்டமான அந்த பிராண சக்தியிலிருந்து வரணும் அந்த அசைவு. அந்த அசைவு தூய்மையா வரணும். தூய்மையா வரும் பொழுது, அதாவது உணர்வு தூய்மையா இருக்கும்போது அந்த அசைவு தூய்மையா இருக்கும். அதுல இருந்து அப்படியே வெளியில வந்து அது வைப்ரேஷனா வெளில வரும்பொழுது அது நமக்கு மட்டும் இல்ல, அது போட்ட உடனே பரவும் பொழுது எல்லாமே அதை கேட்கறாங்க இல்லையா, அதை கேட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அந்த நன்மை உண்டாகும். அதனால சொல்றோம், ஒரு ஹோமத்துக்கு போய் நம்ம உட்காரும்போது இத்தனை பலன் கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய வைப்ரேஷன் வந்து சுத்தி எல்லாருக்கும், அது செய்யறவங்களுடைய தன்மையை பொறுத்து, அது செய்யறவங்களுடைய அந்த நிலையில இருக்கிறதுனால அது வந்து நிச்சயமா இத்தனை தூரத்துக்கு நம்ம பரவி இருந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்குள்ள கவசம் மாதிரி உள்ளுக்குள்ள வச்சு பாதுகாத்துதான் இருக்கும். அது யாருக்கு தெரியும்னா, சாதாரண நிலையில இருக்கக்கூடிய சிந்தனையில இருக்கும் தடுமாற்றம் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் போனோம் நல்லா இருந்ததுன்ற அளவுல தான் உணர்வாங்க. ஆனா இந்த உடல் இல்லாத ஒரு நிலையில இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வைப்ரேஷனே ஜீவன் தன்னை எடுத்துக்கும். ஜீவனுக்குள்ள அது நிச்சயமா போயிருக்கும். ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ள போயிருக்கும். உள்ள போய் அவங்களுக்கு பாதுகாத்துட்டு இருக்கும். அதனாலதான் இந்த ஹோமம் புகப்பட்ட நல்லது, ஹோமத்தெல்லாம் கலந்துதான் நல்லது, ஒரு மங்களமான நிகழ்வுகள் உங்களுக்கு உருவாகும், உங்களுக்கு நடக்கும், இதெல்லாம் சொல்றாங்கன்னா இதுக்குதான். அந்த உணர்வோட எடுத்து சொல்லும் பொழுது அந்த பஞ்சபூதங்களையும் அந்த அதிர்வுகளோட வைப்ரேஷனோட சொல்லி அதனுடைய இதை கொடுக்கும் பொழுது இந்த நிலையில இதுக்கு அப்பாற்பட்டு இதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள்லாம் நிச்சயமா அதை வாங்கிட்டு இது வழியா எடுத்து நம்ம புனிதப்படுத்துவாங்க, நமக்கு அந்த இதை கொடுப்பாங்க. தனித்தனியாவும் இருக்கு, தனித்தனியாவும் சொல்லலாம். அந்த ஹோம குண்டத்தோட அமைப்பு நமக்கு ஒரு இடத்துல அனுப்பியிருக்காங்க. அந்த கையில இருக்கிறவனை கொண்டு ஒரு குயவன் பானையை வச்சு தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி, அதாவது இந்த குயவனுக்கு வேற எதுவும் தெரியாது, பானை செய்யதான் தெரியும், அதை வச்சு அவன் தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி உணர்வுடையவங்க இங்க இருந்த இயற்கை சக்தியிலும் தெய்வ உணர்வுகளை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இங்க இருக்கக்கூடிய இயற்கை பொருட்கள் வழியா அதை எடுத்துட்டு வந்து அதை உருவாக்கி அந்த பானைக்குள்ள எல்லாமே இருக்கு. அதுல மண் இருக்கு, நீர் இருக்கு, காற்று தான் அது வந்து உருவாக்குது, அதுக்குள்ள வெளி இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த குயவன் அந்த பானையை உருவகப்படுத்துற மாதிரி நம்ம என்ன பண்றோம், இங்க இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு இதை வச்சு நம்ம வந்து ஹோமம் பண்ணி இது தண்ணி பிடிச்சி இது இவனுக்கு மட்டும்தான் கேட்டா இல்ல, அது எல்லாருக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம், அந்த நீரை எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வைப்ரேஷனை கொண்டு வந்து நம்ம இறக்கி எல்லாருக்கும் அதனுடைய பலன்களை கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து அந்த குயவனுக்கு வந்து அன்பு கிடையாது, தன்னுடைய இது. ஏன்னா அது உருவாக்கக்கூடிய அறிவு வந்து குயவனோடது கிடையாது. குயவனுக்கு வந்து அது செயல் தான் அந்த குயவனோடது, அது அறிவு வந்து அது அப்பாற்பட்ட சக்தியோட. அது அந்த மாதிரி இருந்தாலும் அது பானை உருவாகும். அந்த மாதிரி நமக்குள்ள குரு என்ன பண்றாங்க, குருஜோட அந்த உணர்வு வழியா எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த ஹோமம் பண்ணப்படுது. இயற்கை பொருட்களை வச்சு நம்ம பண்ண போறோம். சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு இது வெறும் ஹோமம் அப்படின்றது தெரிஞ்சா கூட இன்னும் ஆழ்ந்து இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்க அப்படி பார்த்தா ஒவ்வொன்றும் ஒரு நிகழ்வு நமக்கு நடக்கிற ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த இயற்கையோட அப்படி இயற்கை உணர்வோட சேர்ந்து அவங்க பண்ண வேண்டியது. உணர்வோட பண்ணணும் அப்படின்னா இதுதான் உணர்வோட பார்த்து பண்றது. இந்த இடத்துல வந்து நம்ம சலனத்தை உண்டாகக்கூடிய அல்லது வேறு கருத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விதியின் பயனாவோ இல்ல நமக்கு அந்த வினையின் காரணமாவோ நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலையை எடுத்துட்டு பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல விழிப்பு இருக்கணும். விழிப்பு இருக்கிறதுக்கு உணர்வு அறிவு விழிக்கணும். இதுதான் வந்து கொஞ்சமா எடுத்து பண்ண போறாங்க. இதெல்லாம் நம்ம பண்றோம். இதை நம்ம பண்ணி என்ன பண்றோம், நமக்கு மட்டும் இல்ல, 50 பேர் வராங்க, ஒரு 500 பேர் வராங்கன்னா 500 பேருக்கும் சூழ்நிலை அதுக்கு யாரு தகுதியோ அவங்கதான் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு அது கொடுக்கப்படும். ஒரு பரிமாற்றம். எப்படி நம்ம இப்ப கையில காசை வச்சுட்டு நம்ம பணம் வச்சிருக்கோம் சொல்லி பணத்தை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பணம் வந்து ஒரு பொருளா மாறினாதான் நமக்கு உபயோகம். அந்த மாதிரி நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய நம்மளோட உணர்வு இருந்தாலும் நம்ம அந்த உணர்வை இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷனுக்கு கொண்டு போய் வைப்ரேஷனை மாத்தி நம்ம அருளா மாத்தி கொண்டு வரோம். அருளா மாத்தி அதை எல்லாருக்கும் கொடுத்து அதை எல்லாருக்கும் அடையக்கூடிய ஒரு அனுபூதியா மாத்திரம்.
இது எங்க போவோம் அப்படின்னா, இதனுடைய செயல் எங்க போகும்னா ஜீவனுக்குள்ள போகும். ஜீவனுக்குள்ள அந்த முழுமையை கொடுத்தோம். எப்படி அது கொஞ்சம் கொஞ்சம் டம்ளர் தண்ணி இருக்கு, ஒண்ணுத்துல நிறைவான தண்ணி இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி தேவைப்படுறாங்க. இந்த அனுமதியை நம்ம எடுத்து கொடுக்க பாத்தீங்கன்னா, இதை உணர்ந்து இதெல்லாம் செயல்படுத்த பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே சமமாயிடும். இதுக்கு அதுக்கும் வேற இல்ல. அப்ப அந்த இடத்துல மனிதன் ஒரு தனியா கிடையாது. இறைவன் தான் மனிதனாவும் இருந்து அந்த உணர்வாகவும் இருந்து அந்த உணர்வுல இருந்து செயலாகவும் இருந்து செயல்ல இருந்து நமக்கு எண்ணங்களாகவும் பரிமாறி எல்லாத்துக்கும் பண்றது இறைவன் தான். இறைவன் தான் எல்லா நிலையிலையும் நம்ம செயல்படுத்துறாரு. இறைதான் எல்லாமே முழுமையா இருக்கு. இதுதான் நமக்குள்ள செயல்படுது அப்படின்றது உண்மை நமக்கு புரிய ஆரம்பிச்சோம். இப்ப நமக்கு ஏதாச்சும் உடலுக்கு ஒரு இதுல கூட நம்ம உள்ளுக்குள்ள நம்மளே சரி பண்ணிக்கலாம். நமக்கே சரி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அது எப்ப இருக்குன்னா அறிவு ஒழிச்சிச்சுன்னா நம்மளே சரி பண்ணிக்கலாம். ஆனா நம்மளுடைய இயலாமையோ இல்ல நமக்கு அதனுடைய இது நமக்கு விடை விதின்னு நம்ம திருப்பி அதுக்குள்ள காரணம் காட்டி உள்ளக்குள்ள நுழைஞ்சிக்க பாக்குறோம். அந்த விதிக்குள்ளேயும் விடைக்குள்ளேயும் நுழைஞ்சிக்க பாக்குறதோட தன்மை தான் நமக்கு மறுபடியும் நமக்கு நிகழ்வுகள் நினைவுகள்ன்ற ஒரு அழுத்தமான அந்த உணர்வுகளை நமக்குள்ள பிறப்பிக்குது. அப்படி இல்ல, நான் இதனாலாம் படைக்கப்படல, எனக்குள்ள இறைவனால கொடுக்கப்பட்ட சக்தி எதுவோ அது தன்னால தன்னை இயக்கி தன்னை எனக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்றத உணர்ந்துக்கும் பொழுது படிப்படியா நம்ம அடையக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே முழுமையா தான் மாறும், பூரணத்துவமா இருக்கும். இந்த பூரணத்தை தவிர்த்து இங்க வேற எதுவுமே கிடையாது. பூரணம்னு ஒண்ணு உணரணும். அந்த பூரணம்னு ஒண்ணு உணராத அந்த தன்மை தான் தன்னை ஒரு சின்ன புள்ளியில கூட பூரணமா இல்லை அப்படின்னு நினைச்சதுன்னா அதுதான் ஜீவன். அப்படி இல்லாம பூரணமா இருக்கு, நிறைவா இருக்கு. எல்லாத்திலையும் நம்ம பாக்குறத நம்ம அடைய துடிக்கிறது நம்ம கேட்கறது எல்லாமே இந்த நிறைவு மட்டும்தான். அந்த நிறைவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்க அடுத்தது ஒண்ணுமே கிடையாது. அதாவது இப்போ நம்ம சொன்ன மாதிரிதான் நீர்ல கரையக்கூடிய தன்மை இருக்கு, நெருப்புக்கு கருகக்கூடிய தன்மை இருக்கு. எல்லாத்துக்கும் ஒன்னோட அதுக்கு ஒரு தன்மை உண்டு. பஞ்சபூதங்களுக்கெல்லாம் ஒரு தன்மை உண்டு. ஆனா தன்மை இல்லாத மாறாத மறையாத இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா அந்த நிறைவு மட்டும். அந்த நிறைவு மட்டும். இதுதான் தியானத்துக்குள்ள போக 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 நமக்குள்ள இந்த தன்மை வரும். இதெல்லாம் தாண்டி அந்த அறிவு விழிக்கும். அறிவு விழிச்சு அறிவுக்குள்ள அறிவே செயல்பாடா மாற துவங்கும் நமக்குள்ள இருந்து. அப்ப நமக்கு அது எல்லாமே முழுமைன்றது புரியும். இங்க எல்லாமே முழுமையா தான் இருக்கு, பரிபூரணமா இருக்கு. நமக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் வரும்பொழுது அந்த இடத்துல எது உணர்தோ அதை கட் பண்ணி விட்டோம்னா அங்க ஒண்ணுமே இல்லை. அதுக்கு அங்க பேலன்ஸ் ஆதாரமே இல்லை. நம்மளாதான் போய் அதை புடிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அதை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அசையாம பாக்குறோம். அசையாம பாக்குறது எதுவோ, விழிச்சுட்டு இருக்கிறது எதுவோ அது எப்போதும் விழிப்புலதான் இருக்கு. அதுக்கு உடல் இருந்தாலும் கிடையாது. உடலோட இருக்கிற வரைக்கும் அது எல்லாத்தையும் பார்த்து விழிச்சுட்டு இருக்கு, அசையாம ஒழிச்சுட்டு இருக்கு. உடல் இல்லாம இருந்தாலும் அது விழிச்சுன்னு தான் இருக்கும். அது விழிச்சுட்டு இருக்கிற ஒரு சக்தி நிலைக்கு போயிடும். அவ்வளவுதான் விழிச்சுட்டு விழிப்பு. அவ்வளவுதான் விழிப்பு. அது ஒரு பூரணத்துவமான ஒரு விழிப்பு. அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த விழிப்புக்குள்ள எல்லாமே அடக்கும். விழிப்புக்குள்ள அதை அசையிலே தோத்துட்டு அசையக்கூடிய ஒவ்வொன்றும் அதால உணர முடியும். ஆனா இது அசைய வேண்டியது இல்லை, எல்லாமே அது அசையும். இது பார்த்துட்டே இருக்கும். அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலை உருவாகும். ஹோமங்கள் பண்றதுனால இதனால ஒரு பாமரனுக்கு என்ன பயன்? அவங்களுக்கு நேரடியா நம்ம இவ்வளவு தத்துவத்தை எல்லாம் சொல்லி விளக்கி நமக்கு சொல்லி உட்காந்து பொறுமை இருக்காது. ஏன்னா அவங்களுடைய முழு கவலையும் முழு சிந்தனையும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இது பண்ணி வச்சிருக்காங்க. பேங்க் தங்கிட்ட பெரிய நிறைய இதெல்லாம் பேங்க் அடமானம் வச்சுட்டு வர மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாரும் அவங்களுடைய சிந்தனைகளை பெரும் வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையோட உணரக்கூடிய தத்துவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையை மட்டும் எனக்கு வாழ்க்கையில இது நடக்கல அது நடக்கல, எனக்கு ஒண்ணு உடல் ஆரோக்கியம் வேணும், இல்லைன்னா பணம் வேணும், இல்லைன்னா எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, இந்த புகழ் வெற்றி இது நாளுக்குள்ள எதுவும் இல்லைன்ற ஒரு குறைபாடுதான் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். எனக்கு இது சரியா இல்லைன்றது. இப்ப இவங்களுக்கு நேரடியா நம்ம போய் இதெல்லாம் சொல்லி உனக்கு இது கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு கிரியை வழியா அதனால சொல்றோம், இந்த இதுக்கு இது ஒண்ணுமே இல்லை, நீங்க நீங்க வெறுமனே இது குச்சி கிடையாது, இது உங்களுடைய கர்ம வினையா நினைச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள எது இல்லை, இப்ப உடல் ஆரோக்கியம் இல்லையா, என்னுடைய ஆரோக்கியமான எனக்கு உணர்வு இந்த அனுபவங்கள் வழியா நெய்யில துவச்சு நெய்க்குள்ளதெல்லாம் அதை துவச்சு போடுறோம், அது நெருப்புல கொடுக்குறோம், காணிக்கையா விட்ட கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கிரியை வழியா செய்யும் போது கூட அந்த பலன் வரும். அந்த குழந்தை இதெல்லாம் கத்துக்கிட்டுதான் அந்த பலன் இல்லை, ஓரளவு புரிஞ்சினால எனக்கு அந்த பலன் வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த வாழ்க்கையில தேவைப்பட்ட உணர்வுகளை கொடுக்கறது ரொம்ப எளிமை. அதுக்கு கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் கேட்கறதெல்லாம் இதெல்லாம் வேணும் கிடையாது. எனக்கு அசையாத பூரணத்துவமான அந்த உணவு வேணும், பூரணத்துவமான அந்த நிலை வேணுன்றது யாரும் விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் கேட்கறது எனக்கு வாழ்க்கையை சமப்படணும், எனக்கு வாழ்க்கையில நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை ஒரு சீரா இருக்கணும், எப்பொழுதும் இதா இருக்கணும். அதுக்கு உன்னுடைய வினையும் விதையும் இயங்காத அளவுக்கு உனக்கு இதெல்லாம் இந்த ஒரு சில இதெல்லாம் வழியா பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா கிரியை வழியா நீங்க செய்யும் பொழுது அதை உணர்வு பூர்வமா முழு மனதோட ஏத்துக்கிட்டு
நான் வந்து என்னுடைய கர்ம வினையால இந்த இதை வந்து எனக்கு சமர்ப்பணம் பண்றேன், எனக்கு இது பூரணத்துவம் அடையட்டோன்னு அவங்க வேண்டினாங்கன்னா நிச்சயமா அது அவங்க பூரணத்துவம் ஆகும். அந்த செயல் வழியா அவங்க செய்யும் பொழுது அவங்க பூரணத்துவம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து நீ வந்து உணர்வு முழுமையானது, முழுமை இல்லாத ஒண்ணு குறைவுடைய ஜீவனா இருக்கு, அந்த ஜீவனா நீ இருக்கிற, அந்த ஜீவன்லயும் இன்னும் குறைய வச்சுக்கின்னு நான் வந்து நானா இருக்கிறேன், நான் உன்னுடைய எண்ணமா இருக்கேன், இல்ல உன்னுடைய பேரா இருக்கேன், உன்னுடைய குடும்ப நினைவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதா அது வந்து வேண்டாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரிய முடியாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு தேவையானது ஆக கீழே வந்து ஒரு சின்ன இதுதானே கேட்கறாங்க, அதை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஹோமங்கள் வழியா நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் வந்து பலம், ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து தன்னால வந்து சேரும். அதுக்குதான் நம்ம அடிப்படையா என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து அவங்க கிட்ட போடும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கு அது கிடைக்கும். ஹரி ஓம்.